இருந்துச்சு. அப்போவே சொன்னாங்க வண்டியில் வராதீங்க, பஸ்லேயே வாங்க அப்படி சொன்னாங்க. நல்லா மழை. அதுக்கப்புறமா வண்டி ஓரம் நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டுருந்தோம். கொஞ்ச நேரம்னா கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு மழை விடுறதுக்கு. மழை விட்டதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பிட்டோம். அந்த கடைக்கிட்டே நல்ல வேலை அந்த ரோட்டில் வந்து கடைங்க ஒதுங்குற மாதிரி எதுவுமே இடமே கிடையாது. ஃபுல்லாக இதுவாக தான் இருக்கும். நல்ல வேலை அந்த கடைக்கு மேலே தான் மழை வந்துச்சு. வண்டி கடைக்கிட்டே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் பொங்கல் வைக்கிறதுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வம் வந்து முனீஸ்வரன். நாங்கள் வந்து சாமி கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அவங்க வந்து கழனியில் தான் பொங்கல் வைப்பாங்க எங்கள் மாமியார் வீட்டில். எப்போவுமே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வைப்போம். நானும் எங்கள் ஊர்கத்தையும் சேர்ந்து வைப்போம். இந்த வருஷம் வந்து அவங்க முதல் வாரமே வச்சுட்டாங்க. அதனால நாங்கள் மட்டும் தான் வச்சோம். எப்போவுமே 2 பேருமே வைப்போம். என்னன்னு தெரியும், இந்த வாட்டி வந்து அவங்க சொல்லலை வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மட்டும் தான் வச்சுருந்தோம். போகிற வழியில் மழை நிறைய பெஞ்சதுனால இங்கெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ மழை இல்லை. அங்கெல்லாம் வந்து 10 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. கழனியில் தான் நடந்து போகணும் எங்கள் கழனிக்கு. அங்கே வேப்ப மரத்தில் கும்பிடுவோம். இந்த வாட்டி வந்து எப்போவுமே பொங்கல் வந்து அங்கே தான் போய் வைப்போம். இந்த வாட்டி வீட்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போகணும். அப்படியே போயிட்டு பூஜை பண்ணிட்டு வர மாதிரி தான் போகணுமே. நாங்கள் மழை பெஞ்சதுனால அங்கே ஈரமாக இருக்கு, எங்கேயுமே வைக்க முடியாது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கன்னிமாசாமின்னு சொல்லிட்டு கன்னிமார் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு பொங்கல் சொம்பை வச்சு பூஜை பண்ணிட்டு தேங்காய் வெத்தலை பழம்லாம் வச்சு அதுக்கப்புறமா எங்கள் கணியன் வந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். எங்கே நடந்து போகிறீங்க? வந்து வந்து அந்த எங்கே நடந்து போகிறீங்க? புடவை வேணுன்றவங்க நம்ம இது வேணும்னா எதுக்கு போகிறீங்க? அங்கே வந்து புடவை எல்லாம் வச்சு பொங்கல் வைக்க போகிறீங்க. போகும்போது அந்த அம்மாவுக்கு வந்து பாவாடை கட்டிட்டு இருந்தாங்க. கோழி எல்லாம் இது பண்ணுறதுக்கோசம், கோழியை அறுக்கிறதுக்கோசம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு அங்கே கும்பிட்டுக்கிட்டு அப்படியே எங்கள் கழனி வந்து பக்கத்தில் தான் அந்த சாமி இப்போ கோவில் இருக்குல்ல, அது பக்கத்துல தான் எங்கள் கழனி. அப்போ கழனியாண்ட போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு வந்துட்டோம். காது குத்து அன்றைக்கி ஒரு காது குத்து, எங்கள் ரிலேட்டிவ் காது குத்து தான், அதுக்கும் கிளம்புனோம். அதனால சீக்கிரமாக பண்ணிட்டு வந்துட்டோம். பசங்க வந்து நடந்து வர முடியல, மழை பெஞ்சதுனால நிறைய இப்படிதான் இருக்கு. எல்லாமே காஞ்சி ஒரு இருக்காது. எப்போவுமே போகிறப்பெல்லாம் காஞ்சி போய் தான் இருக்கும். இந்த டைம் தான் ஃபுல்லாகவே எல்லாமே செடிங்கெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. நடக்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு. எதனா இருந்தால் கூட தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்துட்டு அங்கே ஃபஸ்ட்டு கன்னிமா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து எங்கள் கழனியாண்ட கும்பிட்டுட்டு எங்கள் பையன் மறுபடியும் போகிறான் அக்காவை கூட்டிகிட்டு வரேன்ட்டு. எங்கள் பாப்பா வந்து நடந்து வரமாட்றா, பயமாக இருக்க சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இதான் கன்னிமார் சாமி இங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு அங்கே சாமி சிலை வச்சுருப்பாங்க. அங்கே போய் உள்ளே பூஜை பண்ணிவிட்டு இந்த இது தான் அவங்க கட்டியிருந்தாங்க. அவங்க வேண்டுதலுக்கு நாங்கள் போகும்போது இவங்க தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பூ வச்சுட்டேன் அவங்க கட்டுறதுக்குள்ளே. அதுக்கப்புறமா சரி கட்டி முடிச்சுட்டோம் சொல்லிட்டு மறுபடியும் பூ வச்சுட்டு ஏற்றிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இங்கே பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கழனியில் போய்ட்டு எங்கள் முனீஸ்வரன் கழனியில் நாங்கள் செங்கல் வச்சு தான் முனீஸ்வரன் கும்பிடுவோம். அங்கேயும் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு மாரியம்மன் கோவில் இருக்குது, அப்படியே வீட்டுக்கு போகக்கூடாது. அந்த மாரியம்மன் கோவில் அங்கேயும் பூஜை பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். அங்கேயும் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வெள்ளை சாமி சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி, அதான் மாமியார் வீட்டுக்கு முன்னாடி கும்பிடுவோம். வெள்ளை சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடியும் முனீஸ்வரன் கும்பிடுவாங்க. காணியாண்டி கும்பிடுவாங்க. இந்த முனீஸ்வரன் சாமி கும்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி. அப்புறம் வீட்டுக்கு பின்னாடியும் வந்து கும்பிட்டுட்டு நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கணும். அதெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். திருப்தியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து காலையில் இருந்துச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி.
ரொம்ப இதுவாக இருந்துச்சு. போகும்போது காணிக்கை வந்து முடிச்சு வச்சோன்னு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோம். நினச்சி ஆனால் எடுத்துகிட்டு போகவே இல்லை, மறந்து விட்டுட்டு போயிட்டோம். 4 பேர் சரியாயிடுச்சு. இப்போ கால் கட்டுலாம் போட்டு சரியாயிட்டாரு. இதனால் அந்த காணிக்கை எடுத்துகிட்டு போகல. மற்றபடி நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்தோம். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு எங்கள் காணி வந்து இப்போ எதுவுமே நாங்கள் பயிர் எதுவுமே வைக்கிறதே இல்லை. ஃபுல்லாக காடு மாதிரி மறைஞ்சிருக்குது. கிணறு பக்கத்தில் தான் நாங்கள் சாமி கும்பிட்றது. அந்த கல்லுக்கு பக்கத்தில் தான் பின்னாடி தான் கிணறு இருக்குது. ஃபுல்லாக தண்ணி, கிணத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஆனால் விவசாயம் நாங்கள் இப்போ பண்ணலை. நாங்களும் சென்னையில் இருக்கிறதுனால பண்ணலை. ரொம்ப வருஷம் நாங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனதுலேருந்தே எங்கள் வீட்டுக்கு எனக்கு 10 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. ஆனால் இன்னும் பண்ணவே இல்லை. அவங்க வந்து பெரியவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் பண்ணலை, அப்படியே விட்டுட்டுருக்கு. அதான் சொல்லிகிட்ருக்கான் இவன் என் தம்பி, இங்கெல்லாம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே காது குத்து ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பியாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பா வீடியோ எடுத்துருக்கேன் 3-4 எடுத்து வா சேப்பா வத்திப்படி எடுத்து வா. வாப்பா சின்ன பாப்பாங்களாம் நண்டு வருது. இல்லை நண்டே வர மாட்டேங்குது. பெரிய பசங்க கூட நண்டு வருது. ஏன் நீ எங்க பூ கொடுப்பேன். அப்படி வீடியோ வை கோகுல கோகுல வை கோகுல. அப்பா ஏடா தோட்டத்து கேக்கல டவுனுக்கு இருமா வீடியோ எடுத்துக்கிறாமா கோகுல அடி வாங்காத கோகுல. பண்ண கூட அவன் ஸ்கூல்லையும் டியூஷன்லையும் சொல்லி ஒன்று அசிங்கப்படுறான். நான் சொல்ல மாட்டேன்டி. ஏய் வாடா வா போலாம் போடுது. வீதியில எங்க அம்மா சொல்லும். என்ன சொல்லுவோம் அம்மா வாடி. ஐயே